இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு பூவு, இது 3000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குமா அப்படின்னு சைனீஸ் பிலீவ் பண்ணுறாங்க. இந்த பூவுக்கு பேர் உடும்பரா ஃப்ளவர்ஸ். இந்த பூவோடைய அகலம் பார்த்தீங்கன்னா ஒரே 1 மில்லிமீட்டர் தாங்க இருக்கும். அதாவது புள்ளி வச்சா எவ்வளோ சன்னமாக இருக்கும், அவ்வளோ சன்னமாக தான் இருக்கும். ஆனால் இது சந்தனக்கட்டை இருக்குல்ல, அந்த வாசத்துக்கு ஒத்த மாதிரி ஒரு வாசத்தை அது பூத்திருக்க இடம் ஃபுல்லாகவே ரொம்ப பரப்புமாங்க. அந்த பூ பூத்திருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பூ இருக்குதுங்கிறது நிச்சயமாக யாராலையும் உணர முடியுமா? அப்படி ஒரு வாசம் அடிக்குமா? சைனீஸ், ஜாப்பனீஸ், தாய்வானீஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புத்திசமோட இந்த ஃப்ளவரை கனெக்ட் பண்ணுறாங்க. புத்தாவோட சிலையில் இதை பூத்து நான் பார்த்துருக்கேன். இந்த பூ பூக்கும் போது ஒரு பெரிய ராயல் கிங் ஒருத்தர் வருவார் அப்படின்லாம் நிறைய பிலீஃப்ஸ் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த பூ 3000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. 2007 ஒரு பைப்பில் இந்த பூ பூத்திருக்கிறத ஒரு சைனீஸ் பார்க்குறாரு. 1997 தாய்வானில் இந்த பூ பூத்திருக்கிறத ஒரு சிலர் பார்த்துருக்காங்க. இந்த மிட் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை மேலேயே இந்த பூ பூத்திருக்கிறதையும் ஒரு சிலர் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கங்கே இது பூத்துட்டு தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பூ ரொம்ப டைனியாக இருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஸ்பாட் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். 3000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்குன்னு சொன்னால் அது இந்த பூ தானே எப்படி தெரியும்? ஆனால் நான் திருந்தவே மாட்டேன். இந்த பூவிலிருந்து தேனி பூச்சி தேன் எடுத்தா எப்படி இருக்கும்? வணக்கம் மாப்ள, தேனியிலிருந்து அவன் இன்னும் திருந்தல மாமா. நன்றிங்க.